இது ஒரு உண்மை நிகழ்வுங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நான் எப்பொழுதும் ஒரு தாத்தா கடையில தான் நான் காய்கறி வாங்குவேன். அது தாத்தான்னா கடன் கூட சொல்ல முடியாது. அவர் ஒரு ரோட்ல ஒரு சைடுல டெய்லி காலையில கொஞ்சமா காய்கறிகளை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. ஒரு சமயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சில சமயம் கொஞ்சம் வாடின மாதிரியும் இருக்கிறது உண்டு. ஆனாலும் அவர்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள எடுத்துட்டு வந்த காய்கறிகளை வித்துட்டு விறுவிறுன்னு போயிடுவாரு. ஆனா அதே ஒரு பக்கத்துல ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. அவங்கள்ட்ட 24 மணி நேரமும் காய்கறி இருக்கும், ஆனா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஆனா அவங்க அந்த வியாபாரத்தை காலையில அவங்களும் இந்த கொஞ்சமா தான் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பிசினஸ ஒரு நாள் ஃபுல்லும் வியாபாரம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு ஈவினிங் போக்குலையும் கொஞ்சம் அவங்களுடைய பொருள்களை திரும்பியும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போற சூழ்நிலையே இருக்கும். நான் என்ன நினைச்சேன், ஏன் இந்த தாத்தாட்ட எல்லாமே ஓடிடுது, பாவமா இருக்கே அவங்கள்ட்ட, சரி அவங்கள்ட்ட கொஞ்சம் 2 நாள் வாங்கி பார்ப்போமா அப்படின்னு எனக்கு தோணும். ரெகுலரா நான் போயிட்டு இருக்கிறதுனால சரி அவங்கள்ட்ட வாங்கி பார்ப்போம். அப்படி கணவன் மனைவி கொஞ்சம் யங்கான வயசுலயும் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் போய் பொருளை வாங்க போனேன். பொருளை வாங்க போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த அம்மா அந்த கணவனும் சரி அந்த மனைவியும் சரி பொருள் வாங்க வரவங்கள்ட்ட கொஞ்சம் தன்மையா பேசாம சிறு சிறுன்னு பேசுனாங்க. ஏமா இந்த காய் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, நல்லா இல்லாத காயை நாங்க விற்கிறோம் அப்படிமாங்க. ஏமா எனக்கு ஒரு 1/4 கிலோ போதும், என்னம்மா இது 1/2 கிலோ வாங்கிங்களேன், ஏன் 1/4 கிலோ கேட்குறீங்க அப்படின்னு அந்த கோபமா பேசுறது. அம்மா இது எனக்கு 1 கிலோ தக்காளி 1/4 கிலோ தக்காளி தரீங்களா, நான் 1 கிலோ தான் தக்காளி தர முடியும் அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கம்மா அப்படின்னா, நாங்கள் என்ன ஃப்ரெஷ் இல்லாமல் வைக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது பொருள் இருக்கானா, இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியல இப்படின்னு பதில்கள் அவங்கள்ட்ட இருந்து வச்சுது. அவங்களுடைய அந்த சிறு சிறு தன்மையால தான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த தாத்தா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேட்டாலும் 10 ரூபாய்க்கு போதும் தாத்தானா, ஓகேம்மா நீ வாங்கிக்கம்மா உன் காசு அப்படின்னு சொல்லுவாரு. இது ஃப்ரெஷ்ஷா தாத்தா அப்படின்னு கேட்டா, ஃப்ரெஷ் தாம்மா எடுத்துக்கோமா அப்படின்பாரு. சமயத்துல இது கொஞ்சம் ஃப்ரெஷ் கம்மி தாம்மா, நல்லா இருக்கும்மா, இன்னைக்கு நீ சமைச்சிடலாமா அப்படின்பாரு. தாத்தா எனக்கு 1/4 கிலோ போதுன்னா, 1/4 கிலோ போதுன்னா ஓகேம்மா அப்படின்பாரு. இப்படி அவருடைய தன்மையான பேச்சு தான் அவருடைய வியாபாரம் சீக்கிரம் நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நாம தன்மையா பேசுறதும் பொறுமையா இருக்கிறதும் நம்மளை வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப பொறுமை, அன்பு இதுக்கு ரொம்ப வேல்யூ உண்டு அப்படிங்கிறது உண்மைதானே?